அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்குமே கன்சீவாக இருக்கிறவங்க ஒரு சில வகையான உணவு முறைகளை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத ரொம்பவுமே ஷார்ட்டாக பார்த்தலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ நமக்கு ரொம்ப வெரைட்டியாக சாப்பிட்லான்ட்டு தோணும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப இனிப்பு அதிகமாக பிடிக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் காரமாக சாப்பிடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவு ஆரோக்கியமாக இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடும் நம்மளுடைய குழந்தைக்கு தான் சேரும். ஸோ நம்மளுடைய சாப்பாடு ஆரோக்கியமானதாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய பேபியோட வளர்ச்சியுமே ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்கிறப்போ தேவைப்படுற கலோரிகளை விட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அதிகளவு சத்துக்களும் கலோரிகளும் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நிறைய சாப்பிடணும். நீங்கள் நினைப்பீங்க இயர்லி ப்ரெக்னென்சியாக இருக்கிறப்போ ஒரு சிலருக்கு அதிக வாமிட்டு டயர்ட்னஸ் இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட முடியாமல் போகலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 டைம் சாப்பிட்றதுக்கு பதிலாக 6 வேளை சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டாக ஆகாது. கொஞ்சம் எனர்ஜியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ 4 முக்கியமான சத்துக்கள் நமக்கு உடம்புக்கு தேவைப்படும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட், செகண்ட் கால்சியம், அதுக்கப்புறமா இரும்பு சத்துக்கள். நம்ம உடம்புல இரும்பு சத்து அதிகமாக இருக்கணும். ஹீமோக்ளோபின் லெவல் குறையாமல் இருக்கணும். இது எல்லாம் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் முக்கியமானது. ஹாஸ்பிட்டலில் நமக்கு டேப்லெட் தருவாங்க. இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக வேணும் அப்படின்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் சூப் போட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் போட்டு பொரியல் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இந்த முருங்கைக்கீரையை. ஸோ முருங்கைக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்க உலர் திராட்சை எடுத்துக்கலாம். ஆட்டோட ஈரல் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து கண்டிப்பாக நம்மளுடைய உடம்புக்கு தேவை. நம்மளுடைய பேபியோட எலும்புக்கு நல்ல பலம் தரதுக்கு தான் இந்த கால்சியம் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பால் முட்டை இதுலையெல்லாம் கால்சியம் அதிகமாகவே இருக்குது. நைட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க பால் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நல்லா தூக்கம் வரும். ஸோ ரெகுலராக நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வெஜிடேரியனாக இருப்பாங்க. நீங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா தானியங்கள், பயிறு வகைகள், பருப்பு, கீரை, காய்கறி, பழம் இது எல்லாத்தையுமே கட்டாயமாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுடைய உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும். உங்களுடைய பேபியும் ரொம்ப ஆரோக்கியமாக சத்துள்ள குழந்தைய வளரும். அது மட்டும் இல்லாமல் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதிலெல்லாம் அதிக அளவு விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேர்க்கடலை, நெல்லிக்காய், அத்திப்பழம், தயிர், நெய், மோர் இந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்டமான பொருட்களையும் அதிக அளவு எடுத்துக்கோங்க. இதில் கால்சியம் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்துக்கு அப்புறம் ரொம்பவுமே வீக் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்டிங்கிலேருந்து கால்சியம் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமாவும் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் இந்த கால்சியம் உள்ள உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அவங்க எப்பவும் போல் முட்டை, மீன், இந்த மாதிரி சிக்கன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை ரொம்ப காரம் அதிகம் சேர்க்காமல் செஞ்சு சாப்பிடுங்க. இவ்வளோ தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ இந்த சத்துக்கள் தான் நமக்கு தேவை. அதனால் இந்த சத்துக்கள் உள்ள உணவுப் பொருட்களை நீங்கள் அதிக அளவு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் சாப்பிட்லாம், என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை கட்டாயம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும், ஹீமோக்ளோபின் அதிகரிக்க என்னென்ன உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இயர்லி ப்ரெக்னன்சியில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், அப்போ வர டவுட்ஸ் பற்றினையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் தான் இப்போதைக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தெளிவான ரிப்ளை நான் உங்களுக்கு தரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.